வாங்க இன்றைக்கி வீடியோ என்னென்னா இந்த உக்ஸ் பட்டி இந்த கீழ் பட்டி இருக்குது தானே அந்த ப்ராக்கெட் பக்கம் பட்டி தைப்போம் அது எப்படி வெட்டி தைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் வெட்டுறதை மட்டும் காட்டித்தரேன். இப்போ முன்னும் பின்னும் நாங்கள் வெட்டின அந்த பக்கத்தை இந்த மாதிரி அந்த சைடு பக்கம் இப்படி வச்சு அதை ஒரு மார்க் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த கீழ் பாட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு வரும். நீங்கள் உங்களோட பக்கம் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி அளந்துட்டு அதிலேருந்து ஒரு அரை இன்ச்சை கூட்டலாம். மேலேயும் கீழேயும் கால் வச்சு அரை இன்ச்சு கூட்டலாம். இல்லாட்டி நீங்கள் அரை தைக்கிறன்னா ஒரு இன்ச்சு கூட்டணும். இதை மார்க் பண்ணிவிட்டு அதே போல் இந்த பக்கமும் ஷோல்டர் வச்சு இந்த 2 பீஸையும் இப்படி ஜாயின் பண்ணி அந்த உக்ஸ் பட்டி பக்கம் இந்த பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு அதையும் அளந்து பார்ப்பேன். மார்க் பண்ணிட்டு இதில் 4 இருக்குது. இப்போ மேலேயும் கீழேயும் கால் கூட்டலாம் அல்லது அரை கூட்டலாம் தையலுக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவில் வரும். நீங்கள் இந்த மாதிரி அளந்து உங்களோட எவ்வளோ அளவு வருதோ அந்த மாதிரி வெட்டுங்க. இப்போ இந்த பீஸ் பக்கம் பார்த்தா கீழே பார்த்தா 10.5 இருக்குது. இப்போ நான் இதை வச்சு தான் 10.5க்கு 10.5 பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே தான் அந்த வளைவை கீற போகிறேன். இப்போ நான் இப்படி கீறி வச்சுருக்கேன் 10.5. இப்போ இந்த சைட் பக்கம் வந்ததை அதில் இந்த மாதிரி வச்சு அதில் 4.25 வந்துச்சு. தையலுக்கும் கூட்டி நான் 5 மார்க் பண்ணுறேன். 1/4 இன்ச்சு தானே 5 அப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 4 வந்துச்சு. இதிலேருந்து கால் கூட்டி 4.5 நான் தைக்கிற அளவை நான் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தையலுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அளவை வச்சு வெட்டுங்க. இப்படி ஒரு மார்க் பண்ணுறேன். உப்பட்டி பக்கம் மாறாமல் இருக்கிறதுக்கு 2 பக்கமும் திருப்பி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நடு சென்டரை இப்போ 10.5ன்னா 5.25 நடு சென்டர் அதிலேருந்து ஒரு கோடு போடுறேன். இப்போ இதிலேருந்து அரை இன்ச்சு அல்லது ஒரு இன்ச்சு தான் வளைச்சி எடுக்கணும். அந்த நடுவில் இந்த மாதிரி அங்கால பக்கம் 5ன்னா ஒரு 4 இல்லாட்டி 4.5 அதுக்குள்ளே அந்த 5க்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்படி அரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ இதிலேருந்து அந்த மார்க் பண்ண அதை கொண்டு வந்து இதோடு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இதிலேருந்து மற்ற பக்கம் அந்த சைட் பக்கம் உள்ள மார்க் பண்ணதில் ஜாயின் பண்ணிவிட்டேன். இவ்வளோதான் செய்யணும். இப்போ இதை நான் வெட்டி எடுத்துகிட்டு காட்டுறேன். ஆக கூடுதலாக வளைக்காமல் ஒரு அளவு வளைக்கணும். ஏன்னா பிகினர்ஸ்க்கு அந்த ஆக கூடுதலாக வளைஞ்சிருந்தால் கஷ்டம். இந்த உப்பட்டி 2 பக்கமும் மார்க் பண்ணிட்டேன். திருப்பி மார்க் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தைச்ச ப்ளவுஸ் தான் இது. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.